இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்பும் அதுக்கடுத்து ஹோமோலஜி அந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்னால் அதை எதால் நம்ம டிவைட் பண்ண முடியும்னா, ஒரு கார்பன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கொடுக்குது. ஒரு கார்போஹைட்ரஜன் ஃப்ரேம் கூட ஒரு ஹைட்ரஜன் கார்பன் இல்லைனா அல்கேன் அந்த காம்பவுண்ட் கூட ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது ஹைட்ரோ கார்பன் நம்ம சொல்லுவோம். இந்த ஹைட்ரோ கார்பன் தான் ஒரு ரியாக்ஷனில் நம்ம டெரிவேஷனாக நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் கூட ஒரு கார்பன் ஆட்டம் ஃபார்ம் ஆகி ஹைட்ரோ கார்பன் நமக்கு கிடைக்குது. அதை ஆர்எக்ஸ்ன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஒரு கார்பன் ஹைட்ரஜனோட ரியாக்ஷனை பொறுத்து நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதை தான் எக்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணி ஃபங்க்ஷனல் குரூப்பாக நம்மளுக்கு அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னுட்டு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் காம்பவுண்டில். A functional group is an atom or group of atoms present in a molecule, its characteristic chemical properties. அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு ஆட்டமோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் குரூப்போ இன்னொரு மாலிகூல் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக நம்மளுக்கு கொடுக்குது இல்லை, அதை தான் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம். Compounds having same functional group shows similar characteristic chemical properties. இப்போ ஒரு கார்பன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். அது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்லேயும் ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு தரும். இதில் ஒரு ஆட்டமோட ஃபங்க்ஷனல் குரூப்பும் அதோட கிளாஸஸ் டிரைவ் பண்ணி நம்ம இது பார்க்க போகிறோம். இது நம்ம மெமரி பண்ணிக்கணும். அதனால் அப்படி மெமரி பண்ணிக்கிட்டா தான் நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணுறது, ஒரு ரியாக்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் ஆல் திஸ் திங்ஸ். ஃபஸ்ட்டு அல்கீன். அல்கீன்னா என்னென்னா, அல்கீன் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஒல்ஃபின். அல்கீன்னா என்னென்னா, ஒரு ரெண்டு கார்பன் ஆட்டம் டபுள் பாண்டோட ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம ஈன் அப்படின்னு சொல்லுவோம் ஐயூபேக் நேமில். அதுக்கடுத்து அல்கீன். அல்கீன்னா என்னென்னா, அசிட்டலீன்னா என்னென்னா, ஒரு ரெண்டு கார்பன் ஆட்டம் கூட ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னா அதை தான் அல்கீன் ஆர் அசிட்டலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹேலைட். ஹேலைட்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் ஒரு கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னா அதை ஹேலைட் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆல்கஹால். OH ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா ஆல்கஹால். தயோல்னா சைனைடு. அதுக்கடுத்து ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை தயோல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சைனைட்னா என்னென்னா, ஒரு கார்பனும் ஒரு நைட்ரஜனும் ட்ரிபிள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னா அதை சைனைட் குரூப் ஆர் நைட்ரைல் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அமைன். அமைன்னா ஒரு நைட்ரஜன் ஆட்டம் கூட ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது அமைன்னு சொல்லுவாங்க. அமைடுனா ஒரு கீட்டோன் குரூப் கூட ஒரு அமைன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை அமைடு ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் கார்பன், ஹைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். CHO குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை ஆல்டிஹைட்னு சொல்கிறாங்க. கீட்டோன் குரூப்னா ஒரு கார்பன் கூட ஆக்சிஜன் டபுள் பாண்டடாக இருக்கும். அதை தான் கீட்டோன்னு சொல்கிறாங்க. தயோனாலே சல்ஃபர் தான். சல்ஃபர் கார்பன் கூட டபுள் பாண்டடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஈத்தர்னா ஒரு ரெண்டு கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் பைண்ட் ஆகிருக்கும். கீட்டோனுன்றது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கார்பன் ஆட்டம் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது கீட்டோன். ஈத்தர்னா ஒரு ரெண்டு
அல்கைன் குரூப் நடுவில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தயோ ஈத்தர். தயோ ஈத்தர்னா தயோன் மீன்ஸ் சல்ஃபர். ஈத்தருக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து 2 கார்பன் ஆட்டம் கூட ஒரு சல்ஃபர் வந்து பைண்டட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கார்போஆக்சிலிக் ஆசிட். கார்போஆக்சிலிக் ஆசிட்னா ஒரு கார்பன் அது கூட ஒரு ஆசிட் குரூப் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆசிட் குரூப்னா COOH அது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் சொல்கிறோம். சல்ஃபியூரிக் ஆசிட்னா கார்பனுக்கு பதிலாக சல்ஃபர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு ஆசிடாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தரும். நைட்ரோனா என்னென்னா ஒரு நைட்ரஜன் கூட ஆக்சிஜன் வந்து ப்ரெசண்ட் ஆகி ஒரு பாண்டை வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து நைட்ரோ காம்பவுண்ட்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து எஸ்டர். எஸ்டர்னா என்னென்னா கீட்டோன் குரூப்பும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஈத்தர் குரூப்பும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்படி ப்ரெசண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆசிட் ஹேலைடுனா ஒரு ஹேலஜன் ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அந்த மாதிரியான ஆட்டம் வந்து ஒரு கீட்டோன் குரூப்பில் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகி நம்மளுக்கு தரது தான் வந்து ஆசிடாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இது மாதிரி. அப்போ அது ஆசிட் ஹேலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஹோமோலோகஸ் சீரீஸ். ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும். அதை தான் வந்து ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹோமோ மீன்ஸ் சேம், சீரீஸ்னால் ஒரு கார்பன் சீரீஸ் வந்து அதில் வந்து ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பு ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது யூஸ் ஆகும். It is a very important topic to remember all of this. இந்த குரூப்பில் வந்து அல்கீன், அல்கைன், மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், அசிட்டால்டிகைட், கீட்டோன், மோனோகார்பானிக் ஆசிட், ஈத்தர், அமைன். இந்த அமைன் குரூப்பில் வந்து ப்ரைமரி குரூப், செகண்டரி குரூப், டெர்ஷரி குரூப்னு இருக்குது. ஒரு நைட்ரஜன் ஆட்டம் கூட 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது ப்ரைமரி குரூப். செகண்டரி குரூப்னா ஒரு அசிட்டால்டிகைட் ஒரு அல்கீன் குரூப்பில் வந்து NH வந்து ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா அது வந்து செகண்டரி குரூப்புன்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி குரூப்னால் ஒரே நைட்ரஜன் ஆட்டமில் 3 ஹைட்ரஜனோ இல்லை அல்கைல் குரூப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது டெர்ஷரி குரூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து ஒரு கார்பன் ஆட்டமே இருக்குன்னா அதில் வந்து சிங்கிள் பாண்டடாக இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். சப்போஸ் அதில் வந்து டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்படி டபுள் பாண்ட் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து 2 கார்பனுக்கு இடையில வந்து இது வந்து சிங்கிள் பாண்டடாக இருக்குது. இதில் எதுலேயுமே வந்து டபுள் பாண்டட் இல்லை. இது வந்து அசிட்டால்டிகைட் குரூப். அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் வந்து ஒரு ஆக்சிஜன் கூட தான் டபுள் பாண்டடாக இருக்குது. இதில் 2 கார்பனுக்கு இடையில வந்து டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் அசிட்டால்டிகைட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அசிட்டால்டிகைட். ஏன்னா ஆல்டிகைட் குரூப் கூட ஒரு மீத்தேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து இது அசிட்டால்டிகைட் அண்ட் இது வந்து அக்ரால்டிகைட். ஏன்னா டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Thank you.